ஆளும் கோலும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிட டிவினியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே புரட்டாசி மாசம் எப்படா முடியும், ஐப்பசி மாசம் எப்படா வரும், நம்ம வாழ்க்கையில எப்படா வெற்றி கிடைக்கும், அனைவருமே எதிர்பார்க்கக்கூடிய ஐப்பசி மாத பயிற்சி. குரு சுக்கிரன் ஜோதிட டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சு, இப்ப ஐப்பசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம், அனைவருக்குமே குரு சுக்கிரன் ஜோதிட டிவி சார்பாக, நம்முடைய நிர்வாக சார்பாக அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. தீபாவளியை எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க. ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி ரொம்ப விசேஷமான ஒரு, எல்லாருமே நம்மளுடைய முன்னோர்கள் நினைச்சு தீபாவளியை அனைவருமே கொண்டாடுங்க. குழந்தைகள் இந்த வெடி இந்த பட்டாசு கொளுத்துறா கொஞ்சம் கவனமாக பார்த்து பயணிங்க. மற்றபடி தீபாவளி பண்டிகை ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த ஐப்பசி மாசத்துல. அடுத்து சஷ்டி, முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான மாசம் இந்த ஐப்பசி மாசம். சஷ்டி அனைவருமே விரதம் இருந்து அனைவருமே முருகபெருமானுடைய அருள் கண்டிப்பா பெறுங்க. இதான் இந்த மாசத்துடைய விசேஷங்கள். மற்றபடி திருமண முகூர்த்தங்கள் நிறைய முகூர்த்தம் ஐப்பசி மாசம் இருக்கு. நல்ல காரியத்துக்கு இந்த மாசம் ரொம்ப நல்லது. நல்ல விஷயத்த கண்டிப்பா ஆரம்பிங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். இப்ப 12 ராசிக்கும் இந்த ஐப்பசி மாசம் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு, கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன், ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி இதுலயுமே பாருங்க, ஒரு புத்திசாலி குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாருங்க. ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசினா மிதுன ராசி மட்டும்தான். இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மிதுனம். மிதுனம் மிதுனம் நல்லா டேலண்டான குணம் இருக்கும் மிதுன ராசியை பொறுத்தவரை. இவங்கள மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாது. பிரம்மாண்டமான கற்பனையான குணம் இருக்கும். 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி மிதுனம் மட்டும்தான். இவங்கள மாதிரி யாரும் 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு மைண்ட் கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கும் மிதுன ராசியை பொறுத்தவரை. தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பலன், எல்லாருமே ஐப்பசி மாசம் பிறந்தாவே நல்ல விஷயம்தான். வீட்டுல ஒரு சுபகாரியம் எல்லாமே ஐப்பசி மாசம் ரொம்ப உகந்த மாசம். காலபூஷனுக்கு அது 7வது ராசி. துலா ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்ப ஐப்பசியில எந்த ஒரு நல்ல விஷயத்த நம்ம பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட மாசத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே எப்படா புரட்டாசி முடியும், எப்படா ஐப்பசி பிறக்கும், எப்படா நமக்கு நல்லது நடக்கும் சொல்லி எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. இந்த வீடியோக்கு தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஐப்பசி மாசம் எல்லாருமே பாருங்க ஜாதக நோட் எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு எதுவும் நல்லது நடக்காதா அப்படின்னு. நம்ம பிரபு ஜாதகம் எந்த கிரகம் நல்லா இருக்கு, எந்த கிரகம் நல்லா இருக்கு, இது பண்ணலாமா பண்ணக்கூடாது, எல்லாருமே ஐப்பசி மாசம் பிறந்தாவே நோட்டை தூக்கிட்டு வேகமா ஓடிடுவாங்க. ஏன்னா இந்த மாசம் ரொம்ப விசேஷமான மாசம். சூரிய பகவான் நீசமாகக்கூடிய மாசம். அது இல்லாம இந்த மாசத்துல ஒரு விசேஷம் இருக்குது. என்ன விஷயம் தெரியுமா? எல்லா கிரகமும் குருட சாரத்துல இருக்குது. இது எல்லாமே எப்பாச்சும் 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த மாதிரி வரும். குரு பகவான் சுயசாராங்க, செவ்வாய் பகவான் குருவோட சாரத்தில் நிற்பாரு, ராகு பகவான் குரு சாரத்தில் இருப்பாரு, சனி பகவான் குருவோட சாரத்தில் நிற்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் ஒரு சிலதுக்கு அப்புறம் குருவோட சாரத்துல போயிடுவாங்க. எல்லாமே இந்த குருவுடைய நட்சத்திரத்துல அதிகமா பயணிக்கிறதுனால இந்த காலகட்டம் பயங்கரமா இருக்கும். இந்த மாசத்துல ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும். இப்ப ஜாதகத்துல குரு யாருக்கும் நல்லா இருக்கும், அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வெற்றிகள் இருக்கு. பாத்துக்கோங்க. நீங்க ஜாதகத்துல எடுத்து பார்க்கணும், நம்ம என்ன லக்னத்துல பிறந்தோம் நல்லா பாருங்க. பிறந்த நேரம் சொல்லுவாங்கல்ல, இந்த பையன் பிறந்ததாயே எனக்கு வாழ்க்கையில எல்லாமே நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப பிறந்த நேரத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். எந்த தேதியில பிறந்தீங்க, எந்த நேரத்துல பிறந்தீங்க, உங்களுக்கு எந்த கிரகம் நல்லதா இருக்கு உங்க ஜாதகத்துல. எப்படி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க இந்த ராசி இந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க. மேக்சிமம் இந்த 3 நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க. 1 மிருகசீர நட்சத்திரம், 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், அடுத்து திருவாத நட்சத்திரம் ஃபுல்லாவே பிறந்திருப்பீங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை வரைக்கும் பிறந்திருப்பீங்க. இந்த நட்சத்திர அடிப்படையில உங்களுக்கு சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த புத்தி வரும்போது இது நடக்கும், இந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்குள்ள இது வரும் வராது, இது சம்மந்தமா பண்ணுங்க, இது சம்மந்தமா தொழில் பண்ணுங்க, இது சம்மந்தமா படிக்க வைங்க, இப்படிப்பட்ட கணவர் வருவார், இப்படிப்பட்ட மனைவி வருவார், இது சம்மந்தம் வேலை வரும், இந்த விஷயத்துல கவனமா இருங்க, இந்த கிழமை இதை பண்ணாதீங்க, இந்த கிரகத்துக்கு காலம் வரும்போது இதை பண்ணாதீங்க, இதுல கவனமா இருங்க. ஏதோ சொல்லுவாங்க, ஜாதகத்தை வச்சு லக்கண புள்ளியை வச்சுதான் திசாபுத்தியை வச்சுதான் ஒருத்தருடைய விதியை தீர்மானம் பண்ணக்கூடிய, அதையும் பார்க்கணும். இப்ப சுத்தி வர கோச்சார கிரகத்தையும் மேட்ச் பண்ணி இது ரெண்டும் பொருந்துதான் பார்க்கணும். பொருந்திதான் ஒரு பலனை கொடுக்க முடியும். அப்ப அதனால நம்ம எல்லாம் சொல்றோம், எல்லா வீடியோவையும்
தயவு செய்து ஒரு பொது பலனை பாருங்க. குரு சுக்கிரன் ஜோதிடர் எல்லாருமே சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்காதான் கால் பண்ணும் அப்படிங்கிறீங்க. தசாபத்தின்னு ஒண்ணு இருக்குது உங்க ஜாதகத்துல, அதை பார்த்துக்கிட்டு நீங்க பலனுங்க. ஐப்பசி மாசம் எல்லாமே அற்புதமா இருக்கும். எப்படி ஐப்பசி மாசம் எல்லாமே அற்புதமா இருக்கும். தைரியமா இருங்க, எல்லாமே உங்களால ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டம். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்தவரை புதன் நல்லா பார்த்துக்கணும், புதன் வக்ரமா இருந்தார். புதன் வக்ரமா இருந்தாரு. நான் சொல்றது அந்த டேட்டு தான். இப்ப செப்டம்பர் மாசம் ஃபுல்லாவே எடுத்துக்கீங்களேன். தொழில் உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? எப்படி தொழில் உங்களால நல்லா இருந்துச்சு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. அடுத்து வருமானம் எனக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இது நான் எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய பிறப்பு ஜாதக தசாபத்திலேயே அவங்களாம் வருமானம் வேலை செப்டம்பர் மாசத்துல எத்தனை பேருக்கு வேலை விட்டு போனீங்க, எத்தனை பேருக்கு செப்டம்பர்ல ஆகஸ்ட்ல இந்த 2 மாசத்துல வேலையை மாறணும், எத்தனை பேருக்கு மைண்ட்ல ஓடுது, எத்தனை பேருக்கு மனக்குழப்பம் இருக்குது. நான் சொல்றது மனக்குழப்பம் நிறைய பட்டது யாருன்னா இந்த ராசி. ஸ்டடியான மைண்ட் இல்ல, படிப்போ கல்வியோ வேலை உத்தியோகம் எதுவுமே சரியான ஒரு அமைப்புல உங்களால ஸ்டடியா ஒரு முடிவு எடுக்க முடியல. எந்த விஷயமே ஆணித்தனமா இறங்கி உங்களால பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு குழப்பத்துக்கு உள்ளானது யாருன்னா நீங்களா இருந்தீங்க. தடுமாற்றத்துக்கு போயிட்டீங்க. கரெக்டா திங்க் பண்ணி இறங்க முடியல. எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு, பகை பிரச்சனை இருக்கு, எதிரி பிரச்சனை இருக்கு, குடும்பத்துல பிரச்சனை இருக்கு, குழப்பம் இருக்கு, எல்லாமே நீங்க பார்த்தது யாருன்னா நீங்க மட்டும்தான். நான் மிதுனத்துக்கு நிறைய சொல்லலாம். அந்த அளவுக்கு தரையை சந்திச்சாங்க லைஃப்ல. ஒரு மந்தமான தன்மை எல்லாமே பாதிப்பை பார்த்தியானா மிதனம் தான். இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். எப்படி எல்லாமே டோட்டலா உங்க வாழ்க்கையில லைஃபே மாறும். ஏன்னா செவ்வாயும் புதனும் வீரத்தோடைய கிரகத்தோட சேர்ந்து புதன் போய் இருக்காரு. வேலை கிடைக்காதவங்களாம் எழுதியே வச்சுக்கோங்க. இந்த ஐப்பசி மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, நிறைய பேர் வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க. அதுவும் சூப்பரான வேலை கிடைக்கும் பாருங்க. நான் சொல்றது சூப்பரான வேலை. வேலைஸ்தானத்தை 2ஆம் இடத்துல குரு பகவான் உங்க ராசியை பார்ப்பாரு. உங்க வேலைஸ்தானம் 6ஆம் இடத்தை அவர் பார்ப்பாரு. அது இல்லாம அவருடைய பார்வை சனி பகவான 10ஆம் இடத்த சனி பகவான பார்ப்பாரு. இது சரியாந்திர புகழ் அந்தஸ்தை கொடுத்துரும். வெளிநாட்டு வெளியூர்லாம் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். இங்க வேலை பார்க்கலாம், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். கடன் பிரச்சனை இருக்காது. இதை எழுதியே வச்சுக்கோங்க. உங்க லைஃப்ல எவ்வளவு கடன் வந்தாலும் சரி, இப்ப கடனை நீங்க அடைச்சிருவீங்க. எதனால கடன் அடைப்பீங்க, எதை வச்சு நீங்க உங்களால சொல்ல முடியுது அப்படின்னு கேட்பீங்க. 11ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து செவ்வாயோட சேர்ந்து இந்த புதன் பகவான் நிக்கிறதுனால கடன் கிட்ட உள்ள கிரகத்தை இந்த குரு பகவான் பார்ப்பதால உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை. இதுதான் காரணம். ரீசன்ஸ் உங்களுக்கு கரெக்டா சொல்லிட்டேன் பாருங்க. வருமானத்துல இருந்து குரு பாக்குறாரு. இப்ப கடன் பகை உள்ள பிரச்சனை சரியாகும், தொழில் பிரச்சனை சரியாகும், வேலை உத்தியோகத்துல நிறைய வெளிநாடு வேற கண்ட்ரி உள்ள வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறலாம். நிறைய பேருக்கு விசா பிரச்சனை இருந்தா அந்த விசா பிரச்சனை இப்ப இருக்காது. குடும்பத்துல நிறைய பேருக்கு விசா பிரச்சனை, அதாவது உங்க வெளிநாட்டு வெளியூர் வேலை பார்க்கறவங்கலாம் விசா பிரச்சனை இருக்கும். ஒரு இன்னைக்கு விசா வரும், நாளைக்கு விசா வரும், அது விசா வராம இருக்கும். தான் சரியாகும். ஐடிஐ ஃபீல்டு உள்ளவங்க நல்லா இருக்கும். அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணுறவங்க நல்லா இருக்கும். அடுத்து பேங்க்ல வேலை பார்க்குறவங்க நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃபீல்டு நல்லா இருக்கும். அடுத்து மருத்துவ ஃபீல்டு நல்லா இருக்கும். அடுத்து யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க நல்லா இருக்கும். இந்த வேலை எல்லாமே நல்லா இயங்க போது பார்த்துக்குங்க. அடுத்து கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், நகைக்கடை வச்சிருக்கவங்க, மெயினா நகைக்கடை வச்சிருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே சொல்றேன் டைமிங் பக்காவா இருக்கு. குடுக்கல் வாங்க பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் சொல்றேன் சூப்பரா இருக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம், ரெண்டுமே சொல்றேன். திருமண வாழ்க்கைக்கு எந்த ஒரு தடை நான் சொல்ல மாட்டேங்க. 2ஆம் இடத்துல குடும்பத்தை அமைப்புன்னு சொல்லி குரு சுயசாரமையும் உட்கார்ந்துருக்காரு. ஒரு 7ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு குரு தான். அதனால திருமணங்கள், காதல் திருமணம், 2வது திருமணம் ரெண்டுமே கை கூடி வரும். உங்களுக்கு பக்காவா இருக்கும். பார்த்துக்குங்க. இந்த காலகட்டம் செம்மையான கிரகம், சூப்பரான யோகம். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. எந்த ஒரு தைரியம் வந்து நீங்க பயப்படாம இருங்க. நல்ல ஒரு செம்மையான யோகம் இருக்கு. தொழில் புதுசா ஆரம்பிக்கணும், கண்டிப்பா பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். பாத்துங்க. லாட்டு யோகம் எத்தனை பேருக்கு அடிக்கணும்னு ஆசை இருக்கு? எடுத்து பாருங்க, அடிக்கலாம், என்னன்னு கேளுங்க. 11ஆம் வீட்டு அதிபதியை 11ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து உங்க ராசி அதிபதி தான் நிற்பதால் அந்த குரு அவரை பார்ப்பதால் லாட்ரி யோகம் இருக்கு. இதை எழுதியே கொடுத்துடலாம். ஜாதத்துல யாருக்கெல்லாம் தசாபதி இருக்கோ அதுல இருந்து அதிலேயே பணத்தை போட்டு வரேன். ஜாதகத்தை பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். எறும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் எல்லாம் சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பார். நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் மிருக ஸ்ரீடத்துல பிறந்தவங்க எதற்குமே பயப்பட மாட்டாங்க. எதுலையுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், பயங்கரமான டேலண்டான குணம் நிறைய இருக்கும். இப்ப பாருங்க, உங்களுக்கு எல்லாமே கஷ்டம். எவ்வளவு கஷ்டத்தை தான் பாக்குறது, சொல்ல முடியாத கஷ்டம். வேலை சரியில்லை, உத்தியோகம் சரியில்லை, எல்லாமே எனக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கு. இன்னும் நிம்மதி இல்லை எனக்கு. நான் ஒரு மனக்குழப்பத்துல இருக்கிறேன். எனக்கு நல்லது நடக்குமா நடக்காது, அந்த அளவுக்கு குழப்பத்தை பார்த்தது யாருன்னா இந்த மிருகசீரிடம். ஏன்னா நீங்க எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. ரொம்ப நாகரிகம், நல்ல ஒழுக்கமா இருக்கணும், நிறைய கற்பனை உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இப்ப பாருங்க, இடமோ வீடோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ கண்டிப்பா நீங்க பண்ணி தான் ஆகணும்.
உங்களுக்கு கரெக்டா 10ஆம் தேதி ஐப்பசி மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிரி பிரச்சனை இருக்காது, வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்கும், நிறைய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்கும். உங்க ஜாதக தசாபதியை பார்த்துட்டு எடுங்க, செம்மையான யோகம் இருக்கு பாருங்க. நல்ல உயர்ந்த இடத்துக்கு ஒரு பொறுப்பான விஷயத்துக்கு போக போறீங்க. கோர்ட்டோ கேஸோ வழக்கோ வீடு பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை எதா இருந்தாலும் உங்க பக்கம் தீர்ப்பு வரும், பாத்துங்க. அடுத்த திருவாதிரை பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமான கற்பனையான குணம் இருக்கும். இனிமே தான் உங்களுடைய லைஃப்ல வெற்றியே. குரு ராகு ரெண்டுமே குருட சாரத்துல போறனால இப்ப சுப செலவு, கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம், ப்ரமோஷன், வெளிநாடு வெளியூர், படிப்புகளில் உள்ள மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு. நான் சொல்றது திருவாதிரையில் பிறந்தவங்க லைஃப்பை ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்காவா இருப்பாருங்க. ஏன்னா நீங்க பிரம்மாண்டமான கற்பனை, கெமிக்கல் ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்கு, 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே நீங்க பெரிய லெவல்ல இருப்பீங்க, எல்லாமே ஜெயிக்க போறீங்க, பாத்துங்க. அடுத்த புனர்பூச நட்சத்திரம் பாருங்க. எதுவுமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், ரொம்ப நாகரிகமான குணம், கொஞ்சம் பதஷ்ட குணம் நிறைய இருக்கு. எது வந்தாலும் பயப்படாதீங்க. இனிமே வீடோ, இடமோ, பூமியோ, சுப செலவோ, சுபகாரியமோ, நல்ல ஒரு மாற்றம். நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து பழங்க. மற்றபடி திருமண வாழ்க்கை, திடீர் யோகங்கள், வண்டி வாகனம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுத்தாரு. இந்த மெயினா அந்த புனர்பூச நட்சத்திரம் பாருங்க, எல்லாமே வெற்றியா மாறுது. வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.